ஓகே, இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து பிஸ்னஸ் ஆப்ஜெக்ட் ரெடி பண்ணோம். நம்ம ஏற்கனவே பிஓ கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். எஸ்ஹெச்எஸ்எஸ் ட்ரைனிங்கில் சிஎல் ஸ்டேட்னு ஒன்று வச்சுருக்கோம். அதில் லிஸ்ட் வியூ வந்து ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது ஒரு பர்டிகுலர் ஐடி கொடுத்தா அதுக்குண்டான ரெக்கார்டு எடுக்கணும். தென் டேட்டா டேபிளில் பாஸ் பண்ணோம்னா அப்டேட் பண்ணும். தென் ஒரு ஐடி கொடுத்தா டெலீட் பண்ணும். இதுக்குண்டான பிஓ ப்ரொசீஜர்ஸை இப்போ நான் வந்து இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ பப்ளிக் டேட்டா டேபிள் get entry long key value. ஸோ எனக்கு கீ வேல்யூ கொடுத்தா அந்த ரெக்கார்டை எடுக்கணும். where state id equals key value dot toString. okay, so return db get data table of SQL. ஸோ இது என்ன பண்ணுது பாருங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் கீ வேல்யூ கொடுத்தா அதனுடைய ரெக்கார்டை ரிட்டர்ன் பண்ணுது. தென் பப்ளிக் பூலியன் அப்டேட் என்ட்ரி. ஒரு டேட்டா டேபிள் பாஸ் பண்ணுறேன்னா db dot update data table of dt comma state m underscore state. ஓகே, இதுக்கு வந்து ஒரு கீ வேல்யூ பாஸ் பண்ணும். லாங் கீ வேல்யூ ref key value. ஓகே, 0ன்னு வச்சுக்கலாம். ஜஸ்ட் பாஸ் பண்ணி நான் இதை வந்து இது பண்ணுறேன். அப்டேட் என்ட்ரி. ஸோ ரிட்டர்ன் ட்ரூ. இது அப்டேட் என்ட்ரி. இது டெலீட் என்ட்ரி. பப்ளிக் bool delete entry long key value. delete from mstate where state id equals இது execute non query of the return true. ஸோ நம்மளுடைய பிஓவில் 4 ஆக்டிவிட்டிக்கும் நம்ம வந்து இது பண்ணியாச்சு. இது என்ன கேட்குறான்னா அடிஷ்னலாக கீ வேல்யூ கேட்குறான். லாங் ரெஃப் கீ வேல்யூ. ஓகே, இது லிஸ்ட் வியூ. ஸோ லிஸ்ட் எடுக்கிறதுக்காக இது என்ட்ரியை கெட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடி கொடுத்தா அதுக்கு ஈக்குவலண்ட்டான ரெக்கார்டு எடுக்கிறதுக்கு இது. தென் இது பார்த்தீங்கன்னா நான் டேட்டா டேபிளில் ரெக்கார்டை போட்டுட்டு அப்டேட் பண்ணுறதுக்கு அனுப்பிச்சேன்னா அப்டேட் ஆகணும். இது டெலீட் ஆகணும். ஸோ எனக்கு தேவையான பிஓ இப்போது இந்த 4 ஆக்ஷனுக்கும் இப்போ நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். வில் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டெப்.